வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம அகஸ்தியர் தரிசனம் செய்ய போகிறோம். அதுக்காக நம்ம கடந்து போன பாதைகளை ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துக்கலாம். காற்று ரொம்ப அருமையாக இருந்தது. தண்ணீரோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுபோக இயற்கை எழில்கள் கொஞ்சம் பல அற்புதமான இயற்கை காட்சிகளை பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அற்புதமாக இருந்துச்சு. பாதைகள் கடினமானதாக இருந்துச்சு, குறுகிய பாதைகள். அதுபோக ஐம்பதிகை மலையோட அற்புதமான காட்சி. கரணம் தப்பினா மரணம், அதுக்கு தகுந்த மாதிரி செங்குத்தான பாதைகளில் ரொம்ப கஷ்டப்பட்டு தவந்து ஏறணும். நீங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. சில உயிரினங்கள் எல்லாம் இருக்குது, அதை பார்த்து கவனமாக போங்க. இறுதியாக நம்ம அகஸ்தியர் தரிசனம் செஞ்சிட்டோம். கடவுளை, இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருமே இந்த வீடியோவை லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். இது மேலே போகிற பாதை, இது நம்ம கீழே இறங்கி போகிற பாதை. இங்கே சின்ன ஓடை ஓடுது. தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க தண்ணி குடிப்போம். நீங்கள் இந்த தேங்கிக்கிற தண்ணியில் எதுவும் குடிக்காதீங்க, ஓடிட்டு இருக்கிற தண்ணியில் குடிங்க. இந்த அழுக்கு இதெல்லாம் கம்மியாக இருக்கும். தண்ணி பாருங்க, தண்ணி பாருங்க, சூப்பருங்க, அருமைங்க. தண்ணி டேஸ்ட்டாக இருக்கு. பாருங்க, வெயில் அடித்தாலும் மழை பெய்யினாலும் இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா அடர்ந்த காடாக இருக்குங்காட்டி ஈரப்பதம் இருக்குங்க. பாறையெல்லாம் பாசம் முடிஞ்சிருக்கு. உழைக்கிற இடத்துல எது கால் வைக்காதீங்க. மண்ணுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈரப்பதமாக தான் இருக்குது. இந்த மாதிரி மேலே போகிற வழி அங்கங்கே மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வழியை ஃபாலோ பண்ணுங்க. ஏரோ மார்க்கெலாம் போட்டு விட்டுருக்காங்க. மண்புழு பாருங்க, யாராவது மிதிச்சுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாவம். ஏரோ மார்க் போட்டிருக்காங்க. ஆனால் இது இந்த சைடு மலைக்கும் இந்த சைடு இருக்கிற மலைக்கும் நடுவு வழியாக இருக்குது. கண்டிப்பாக மழையெல்லாம் பெஞ்சதுன்னா இந்த வழியாக தான் வெள்ளம் வந்திருக்கு. பாருங்கள், இந்த செடி இதெல்லாம் அடிச்சுட்டு போன தடம் தெரியுது. இது வழியாக ஃபுல்லாக தண்ணி போகுங்க. அதனால் மழை வரப்பெல்லாம் இதில் ரொம்ப ஆபத்தான பகுதி. பார்த்து வாங்க. பாருங்க, இந்த மாதிரி வழியில் தான் ஏறணும். கொஞ்சம் ஸ்வீப்பாக இருந்தாங்க இருக்குங்க. சுமார் 6120 அடி ஹைட் அகஸ்தியர் மலை. அகஸ்தியர் அங்கே தான் நமக்கு அருள் தராருங்க. கஷ்டப்படணுங்க, சோதிக்கிறாரு. இறைவனை மீட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. நம்ம மனசையும் உடலையும்
ஒரு நிலைப்படுத்துறாரு. சூப்பராக இருக்குங்க கிளைமேட்டு. பாருங்க, அந்த சைடெல்லாம் வெயில் அடிக்குது, இந்த மலை நம்மளை மறைச்சிருக்குது. சூரியன் அங்கே இருக்காரு. நல்ல வியூங்க. இதெல்லாம் வந்து காண கிடைக்காத ஒரு அரிய வரம். உங்களுக்கு நீங்கள்லாம் டைம் இருக்கும்போது கண்டிப்பாக சீசன் டைமே வந்துட்டு போங்க, நான் சீசன் டைமும் வந்துட்டு போங்க. சீசன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் வந்துட்டு செகண்ட் நாள் மேலே ஏறிட்டு ரிட்டன் வந்துடுறாங்க கொஞ்சம் பேர். காலைல சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் இறங்கிடுறாங்க. இது அன்சீசன் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக 3 நாள் ஸ்டே பண்ணணுங்க. ஏன்னா சீசன் டைம் அப்போது கைடு வந்து கொஞ்சம் நிறைய பேர் இருப்பாங்க. நான் சீசன் டைம் வந்து கைடு அளவாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கூடவே வந்துட்டு இருக்க மாட்டாங்க எல்லா டைமும். சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் வந்து பாருங்கள். எல்லோரும் என்ஜாய் பண்ணணுங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். பை விராக் எக்ஸ்ப்ளோர்ஸ். இந்த பொதிகை மலைக்கு பேர் வச்சது அகஸ்தியர் தானுங்க. பொதிகை மலைன்னு பேர் வச்சாருங்க. அதான் நாம் இப்போ அங்கே போகணும், அது மேலே ஏறி இறங்கணுங்க. இங்கே இருக்க மரம் செடி மூலிகைகள்லாம் வந்து ஹைட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஓஜி அகஸ்தியர் ஹைட்டு கம்மிங்க. அவர் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி தான் மரங்கள், செடிகள், கொடிகள், மூலிகைகள் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க அங்கே மேலே அகஸ்தியர் தோட்டத்தில். இங்கே நிறைய அரிய மூலிகைகள்லாம் இருக்குங்க. பாருங்க, கலர்ஃபுல்லான பூக்கள். தண்ணி சுற்றி நிற்குது, சின்ன ஓடை இருக்கு. మళ్ళా ఫుడ్ మొత్తం వేరే ఉండాలి అక్కడ అదే ట్రెక్కింగ్ ఉండాలి. మొత్తం వేరే అంటే బిర్యానీ ఇక్కడ ఉన్నట్టే ఇక్కడ కూడా ఇంకా ఇంకా క్లినికల్ ఉండాలి. అట్లాంటి దానికి పడతానికి సెట్ అవుతుంది. ரொம்ப தூரம் ஏறி வந்துட்டோம். ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது. வாங்க சுத்தமான தண்ணீரை வந்து குடிப்போம். தண்ணியோட டேஸ்ட்டு சூப்பருங்க. காற்று ரொம்ப வந்து நல்லா வீசுது, ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு வழியாக நம்ம அகஸ்தியர் மலை கிட்ட வந்துட்டேங்க.
6000 அடி கிட்ட நாம் ஏறிட்டோம். கஸ்தூரி மலை கிட்டத்தட்ட 6200 அடிங்க கடல் மட்டத்தில் இருந்து. இவர் தாங்க, ஆமாம், சசிகுமார் நல்ல தம்பி. இவரு ஒரு எக்ஸ்ப்ளோரர் தாங்க. எக்ஸ்ப்ளோரர் தான் நாங்கள் இன்னைக்கு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். ஒட்டுக்காக தான் வந்திருக்கோம். ஒட்டுக்கா போகிறோம். கூட எடுத்துகிட்டு வீடியோஸ் போடுவோங்க. கண்டிப்பாக யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, பாய் 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 கைஸ். இந்த மாதிரி பாருங்க ஆட்டாங்கல் வச்சுருக்காங்க. பாரு, இது யாருமே ட்ரை பண்ணாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டாங்கல் இங்கே தான் வந்து பொங்கல் ஆட்டாங்கல் இருக்குது. ஆட்டி பொங்கல் என்ன ஆட்டியா வைப்பாங்க. நானும் பேசாம தேங்காய் அரைச்சி நானும் பார்த்ததில்லை. இருக்குது நண்பர் வந்துட்டேங்க. இப்போ நம்ம வந்து ஏறுறோம். சின்ன காலாட்டை இதெல்லாம் பார்த்து ஏறுங்க, வலிக்கிற போகுது. மெதுவாக வாங்க. கொஞ்சம் மூச்சு வாங்குதுங்க, கொஞ்சம் ஃபிட்னஸ் கம்மியாக இருக்கேன், இருந்தாலும் பரவாயில்ல, போய்க்கலாம். பாதை அந்த பக்கம் இருக்குங்க, தவறான வழியில் வந்துட்டோம். இல்லை, இன்னும் கொஞ்சம் கழிச்சு நினைக்கிறேன். பார்த்து ஏறுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் மழை பெஞ்சதுன்னா தண்ணி வர பாதை. யூடியூபர் தம்பி, பாதை ரொம்ப மோசமாக இருக்குது. போக போக பார்த்து ஏறி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து எல்லாம் மெதுவாக கை வச்சு ஏறி வாங்க. அவர் டேஸ்டி சாப்பிட்டு பார்த்து ஏறி வாங்க. ரொம்ப மேலே ஏறுற மாதிரி இருக்குங்க. பார்த்து மெதுவாக தான் ஏறி போகணும். போன டைமில் தண்ணி வரலன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டைம் ஆனால் பார்த்தீங்கன்னா தண்ணி லைட்டாக ஈரப்பதமெல்லாம் இருக்குது. தண்ணி லைட்டாக வடிஞ்சு வருதுங்க. பாருங்கள், சைடில் வந்து பிடிச்சாடுறதுக்கு கயிறுலாம் கட்டி விட்டுருக்காங்க. கயிறை வந்து பிடிச்சும் கூட ஏறல நம்ம. இது பாருங்கள், நான் கேமரா முன்னாடி திருப்புறேன். பாதை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப மேடாக இருக்குது. மழை பெஞ்சனா தண்ணி கண்டிப்பாக இதில் தான் வெள்ளமாக வரும். சரி, நம்ம மேலே ஏறலாம். இங்கே பாருங்கள், நம்ம எவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்குன்னு. நண்பர் ஒருத்தர் வராரு. பார்த்து மெதுவாக வாங்கண்ணா, நம்ம மேலே ஏறணும். வாங்க. உண்மையில் அகஸ்தியர் யார்? அவர் எவ்வளோ 4 யுகம் வாழ்ந்துருக்காருங்க. 4 யுகம் 48 நாள் அப்படின்னா அவர் எவ்வளோ பார்த்துருப்பார். ஆனால் வந்து இன்னுமே வந்து அகஸ்தியர் உயிரோட தான் இருக்காருன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். அகஸ்தியர் மலையிலேயே இருக்கார். அவர் மகாராஷ்டிரா சைட்லேருந்து வந்தாலுமே தமிழுக்கு இலக்கணத்தை எழுதினார். அவர் தான் இயற்றினார் முதல் முறையாக. நம்ம தமிழுக்கு இலக்கணத்தை தந்தவர் அவர் தான். அவரோட புலமைத்தன்மை, சித்த மருத்துவம், அதுபோக அவரோட கடவுளோட அவதாரம் கூட சொல்லலாம். அவர் உண்மையாலுமே ஓஜிங்க. பாருங்கள், நிறைய அரிய வகை செடியெல்லாம் இருக்குது. என்னன்னு தெரியாது நமக்கு.
ஆனால் இங்கே வந்து நிறைய மூலிகைகள் எல்லாம் இருக்குது. அகஸ்தியரோட ஓலைச்சுவடியெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் தான் கிடச்சிருக்கு. அவர் அந்த எழுதி வச்ச டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பேரழிவு வந்தது. பேரழிவில் நிறையா ஓலைச்சுவடி குறிப்புகள் எல்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சுங்க. அதில் இருக்கிற கொஞ்சோண்டு தான் நமக்கு இப்போ இருக்குது. இங்கே பாருங்க, பாறை கேப்பாக இருக்குது. ஒரு பாறை பொழந்துருச்சா என்னன்னு தெரியல. மரம் வேர்கள் 2 பாறையாக இருக்குங்க. இது பாறை மேலேயே மரம்லாம் முளைச்சிருக்கு. அகஸ்தியர் எதுக்காக இங்கே வந்தார்? பொதிகை மலைக்கு ஏன் வந்தார்? இங்கே தெற்கு பகுதிக்கு சிவபெருமானோட கல்யாணத்தை பார்க்கறக்கு 333 கோடி நாயன்மார்களும் 40,000 தேவன்மார்களும் எல்லாருமே வடக்கு பகுதியில் இருக்கிற இமயமலை கைலாயத்தில் எல்லாருமே சிவன் பார்வதி கல்யாணத்தை பார்க்க போயிருந்தாங்க. அப்போ அகஸ்தியரும் போயிருந்தார். அப்போ வந்து என்னென்னா உலகத்தோட சமநிலை தவறுச்சு. இந்த கயிறு போட்டிருக்காங்க, இந்த வழியில் போகக்கூடாது, நம்ம இந்த வழியில் தான் போகணும். அப்போ என்னாச்சுன்னா உலக சமநிலை தவறுச்சு. சமநிலைனா அறிவு எல்லாமே வடக்கு பகுதியில் இருந்தாங்க. தெற்கு வந்து நம்ம காக்கும் கடவுளான சிவன் அவர் சமநிலையும் ஈட்டணும்னாரு. அவர் வந்து எல்லாத்தையும் வந்து கல்யாணத்துக்கு போனவங்களை அனுப்ப முடியாது. ஸோ அதனால் ஒரே ஒருத்தர் அகஸ்தியர் அவர்கிட்டயே போய், அகஸ்தியர் நீங்கள் உலக சமநிலை கொஞ்சம் தவறிடுச்சு, நீங்கள் தெற்கு பகுதிக்கு போங்க அப்படின்னு சொன்னார். அகஸ்தியரும், இறைவா எனக்கு என்ன இந்த அடியனுக்கு சோதனை, உங்கள் கல்யாணத்தை பார்க்க வந்து எனக்கு ஏமாற்றத்தை தரீங்களே அப்படின்னு சிவபெருமான்கிட்ட முறையிட்டார். சிவபெருமான் அதுக்கு அகஸ்தியருக்கு ஒரு வரத்தையே கொடுத்தாரு. அதற்கு பதிலாக அது என்ன வரம்னா, நீங்கள் அகஸ்தியர் மலைக்கு போங்க, அகஸ்தியர் மலைன்னு கிடையாது, நீங்கள் தென்பகுதிக்கு போங்க. தென்பகுதிக்கு போய் நின்றுட்டு நீங்கள் எப்போ என்னை கூப்பிட்றீங்களோ அப்போல்லாம் நானும் பார்வதியும் கல்யாண கோலத்தில் உங்களுக்கு முன்னாடி காட்சியளிப்போம் அப்படின்னு வரம் கொடுத்தாரு அகஸ்தியருக்கு. அகஸ்தியர்னு சரின்னு சொல்லிட்டு தெற்கு பகுதிக்கு வந்தாருங்க. அப்போ வந்து அவர் வந்து தமிழ்நாட்டு திருநெல்வேலி, பாபநாசம் அந்த வழியாக தான், குற்றாலம் அந்த வழியாக தான் இந்த மலைக்கு வந்தார். வந்துட்டு இந்த மலைக்கு பொதிகை மலைன்னு பேர் வச்சது அவர் தாங்க. இங்கே ஐம்பொதிகை அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் கல்யாண அருவின்ட்டு ஒன்று இருக்குங்க. அங்கே தான் அகஸ்தியரும் அவரோட ஒய்ஃபும் அங்கே தான் இருப்பாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண அருவி கீழே அகஸ்தியர் சிலையும் வச்சுருக்காங்க. அவர் இங்கே தான் வந்து ஆசிரமம் அமைச்சிருக்காரு. சிவபெருமானும் பார்வதியுமே வந்து இங்கே அந்த மடத்தில் 3 நாள் தங்கிட்டு தான் போயிருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதுபோக ராமரும் வந்து அங்கே வந்துட்டு போயிடுறதா சொல்கிறாங்க. ஒரு கதை இருக்குது அகஸ்தியர் மடத்துறது. அதுபோக நம்ம ராமருக்கு கொடுத்த வில் அம்பும் அவர் தான் கொடுத்ததா சொல்கிறாங்க. ஒரு அப்படியும் ஒரு வரலாறு இருக்குது. அகஸ்தியர் உண்மையாலுமே கிரேட்டுங்க. பாருங்க, மேலே வந்துட்டோம். எனக்கு கொஞ்சம் வெட்ட வெளி தெரியுது. இங்கே கயிறு போட்டிருக்காங்க. இந்த கயிறை ஏறினோம்னா நம்ம உச்சிக்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட. ஓ, இதுதாங்க ஐம்பொதிகை. சூப்பராக தெரியுது பாருங்க, 5 மலை.
அதுக்கு பின்னாடி மலைகளை பாருங்கள், இயற்கையோட எழிலே இல்லை. அதுதாங்க 50 மலை தெரியுங்களா? 1 2 3 4 சைடில் ஒன்று இருக்குங்க, அந்த சைடு 50 மலை. அதுதான் அங்கெல்லாம் ஏறி வர முடியாது, ரொம்ப கஷ்டம் தான். லாகரோட லைஃப் கயிறு என்ன கொஞ்சம் ரிஸ்க் தான். ஒரு கயிறு, இது 2வது கயிறு. இதுக்கு மேலே ஏறினா அகஸ்தியர் தான் இருப்பாருங்க. பாருங்க எவ்வளோ கடினமாக இருக்கு. பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். 2வது கயிறு ஏறி வந்துட்டோம். கேமரா பின்னாடி இருக்கு பாடு. கேமரா என்ன பார்த்துருக்கு. சரி, ஓ
வந்துட்டேங்க. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 6120 அடி. ஏய் வா 6120 அடி வந்துட்டேங்க. மலை அருமைங்க. பாகர் வேற அங்கே கீழே இருக்காரு. அப்படின்னு ட்ரை பண்ணாரு பாருங்க. இப்போ 5 மலை கொஞ்சம் கிளியராக தெரியுது. 1 2 3 4 5 சூப்பராக இருக்குங்க. பாருங்க கண்ணு கட்டினது வரைக்கும் மழை தாங்க தெரியுது. அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியல. மேற்கு தொடர்ச்சி மலை உண்மையுமே நிறைய மலைகளை உள்ளடக்கி இருக்கு. பாருங்க 2 தாண்டி வந்துட்டோம். குட்டி குட்டி மரங்களாக இருக்கு. இதெல்லாம் அகஸ்தியரோட வனங்க, தோட்டங்க. சூப்பராக இருக்குங்க. தரையெல்லாம் பேர் ஃபுட்டில் தான் வரேன், வெறுங்கல்ல தான் வரேங்க, செப்பல் போடாமல். தரையெல்லாம் ஜில்லுன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது. மழை டைம் எவ்வளோ சசில் அவன் நிறைய எடுத்து வச்சிருந்தான் ஐமேக்ஸ் பாத்தியா? மெதுவா வாங்க. குட்டி பார்த்துட்டேன். போயிட முடியுமா? குட்டி தானா? குட்டி குட்டி அதான் குட்டியே லென்த். ஆமாண்ணா. ஏய் யார் தலை எங்க தூக்குதுங்க? இந்த பக்கம் வரப்பாச்சு. ஏய் இருங்க அங்கே இருங்க. எங்கடா இருங்க அங்கே வருங்க. போகிறேன் சீக்கிரம் வந்தீங்கன்னா பார்க்கலாம். இல்ல மெதுவா வாங்க. கொஞ்ச நாள் எடுத்து இருக்கலாம். படம் எடுங்க. இங்கே பக்கத்துலேயே கொண்டு போயிட்டேன். இங்கே வாங்க அங்கிருந்து அங்கிருந்து இல்லை. பார்த்துட்டேன் நான் வராம ரிட்டர்ன் ராமகிருஷ்ணா நமக்கு சேர்த்துட்டு வந்துட போகுது. அது வேமா வருங்க ஓடியா வந்துட போகுதுறாரு. வெட்டி பார்க்குறோம். வாருங்க தெரியுதுங்களா? அங்கே வருங்க. போயிடும் அங்க போங்க. ஆமா ஏடா தள்ளி விடுற? வருது உங்க பக்கத்துல தான் வருது. தள்ளி விட்டுட்டு மேல வர போகுது பாருன்னு சொல்ற, தள்ளுன்னு சொல்லு. தள்ளி விட்டுட்டு வராது. நானே பேலன்ஸ். இப்போ மறுபடியும் சின்ன காடு தாண்டி வந்துட்டோம். இது ஒரு ரோப் இருக்கு. இந்த ரோப் ஏறினா ஆல்மோஸ்ட் அகஸ்தியர் தரிசனம் தான். ஏன் என்னாச்சு? ரோப் இல்லை. பாருங்க அடுத்து இந்த ரோப்ல ஏற போகிறோம். ஓ 50 கேஜி. ஏடா இருக்கு, பார்த்துவாங்க. வழுக்குது. இவரு தாங்க அகஸ்தியர். பார்க்க தாங்க ஓடி வந்து நமக்கு
கரெக்டாக ஐம்பொதிகை மலைக்கு ஆப்போசிட்டில் இருக்காங்க. என்ன ஞாபகம் ഉണ്ടല്ലോ നടക്ക് വെക്കല്ലോ நீங்களும் போங்க மாதிரி கயிறு பிடிக்காம கயிறை ஒரு சுண்டு சுண்டி விடுங்க. யுவராஜண்ணா கயிறை ஒரு சுண்டு சுண்டி விடுட்டா. கயிறை ஒரு ஆட்டா. கயிறை ஒரு சுண்டு சுண்டி விடுங்க. தூக்குங்க கயிறை. லாகர் லைஃப் பாருங்க எவ்வளோ கஷ்டம்னு. ஆல்ரெடி சிலிண்டி கிடக்குதுண்ணா. ரொம்ப ஆமாம் challenge. நீங்க ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீங்க மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. பார்த்து இல்ல அது புடிச்சு கயிறு போய் உள்ள பெல் அடிக்குது. யாரையா பெல் அடிக்கிறது? பெல் அடிக்கலனா அதுவும் கயிறு பிடிச்சாங்க. போவாங்கடா ஃப்ரெண்ட்ஸ், இங்க வாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்க வித்தவுட் ரோப் சேலஞ்சு. Without நீங்க rope எதுவும் ட்ரை challenge. பண்ணாதீங்க. நீங்க எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. இதுவாதான் இறங்கும். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ரோப் யூஸ் கயிறை பிடிச்சி போட கைட்டு பிடிச்சி எடுத்துக்கிறான்னா அப்புறமே வேணா பார்த்து இறங்குங்க. கணேசனை போட்டு திருப்பி விட்டுருப்போம். முதுகுல ஒரு கோடு போட்டு இங்க பாரு திருப்பி விட்டு ஈவினிங் எப்படி ஸ்நாக்ஸ் டேஸ்ட் ஆனியன் வடை பிளாக் டீ எப்படி டேஸ்ட் எப்படி நல்லா இருக்கு. டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பூரி பட்டாணி மசாலா. சேர் மட்டும் அங்கிருந்து எடுத்துக்கலாம். சேர் இருக்குதா? ஒன்று இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேம்ப்லேருந்து கிளம்பிட்டோம். நம்ம கீழே போக போகிறோம். ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேஸ் கேம்ப்லேருந்து கீழே இறங்க போகிறோம். உங்களுக்கே தெரியும், கீழே 16 கிலோமீட்டர். நம்ம என்ன பிளான் பண்ணிக்கிறோன்னா, கீழே இருக்கிற ஃபால்ஸில் போய் குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கீழே போய் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்பலான்ட்டு இருக்கோம். பஸ் ஸ்டாப் வந்து ஆக்சுவலாக எங்கன்னா முன்னாடி எங்களை இறக்கி விட்ட இடத்துல இருக்காது. போஸ்ட் ஆஃபீஸ் கிட்ட இருக்கும், அங்கே போகணும் ஆக்சுவலாக. ஓகேவா, வாங்க போகலாம். ஹேவ் அ சேஃப் ஜர்னி. ஓகேங்க, நம்ம குலதெய்வத்திட்ட ஆசீர்வாதம் வாங்கியாச்சு, பொட்டு வச்சாச்சுங்க. நம்ம இப்போது கீழே போயிட்டுருக்கோம். நம்ம எப்படி அகஸ்தியர் நம்மளை வந்து மேலே ஏற்றினாரோ அதே மாதிரி சேஃப்டியாக மேலே மேலே நம்ம அப்படியே கீழே அகஸ்தியர் நம்மளை கண்டிப்பாக கொண்டு போய் சேர்த்துருவார். ஓகே காய்ஸ், காட் பிளஸ் யூ. ஓம் நம சிவாய. ஹாய் மக்களே, நேற்று நைட்டு என்னாச்சுன்னா கேம்பில் ஒரு 11:40 இருக்குங்க, ஒரு சவுண்டு ஓன்ட்டு ஒருத்தர் கத்துனாருங்க. ஏதோ சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணுறாருன்னு பார்த்தா கரடி வந்துருச்சுங்க நேற்று கேம்பில். அதனால் நைட்டு வந்து நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுனா, பாத்ரூம் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் மட்டும் தனியாக போகாதீங்க. அட்லீஸ்ட் 2 பேராவது போங்க, 2-3 பேர் போங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கைட்ஸ் இருப்பாங்க, கார்ட்ஸ் இருப்பாங்க, ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அவங்கள யாராவது வந்து எழுப்பி விட்டு அவங்கள கூட கூட்டிகிட்டு போங்க. அவங்க நேற்று நைட்டு அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க வந்து சொன்னாங்க, ஸ்டே பண்ணிக்கிற இடத்துல வந்து சொன்னாங்க, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நைட்டை வந்து பாத்ரூம் போகணுன்னா எங்களை வந்து கூப்பிடுங்க, நாங்களும் வரோம் அப்படின்னு சொன்னாங்க. கரடி சவுண்டெல்லாம் கேட்டுச்சுங்க. கரடி கொஞ்சம் எங்கள் கேம்ப் அந்த குழிக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சுங்க. கரடியெல்லாம் எப்படியும் அந்த குழியை தாண்டிடுங்க.
யானைகிட்ட இருந்தால் கொஞ்சம் சேஃப். அந்த குழி சுற்றி தோண்டி வச்சுருந்தாங்களே பாதுகாப்பு குழி. ஓகேங்க, பார்த்து பத்திரமா இருங்க. ஓம் நம சிவாய. வணக்கம் மக்களே. நான் வரும்போது ஒரு செப்பல் தான் போட்டுட்டு இருந்தேன். செப்பல் வந்து பிஞ்சிருச்சு. நான் இப்போ வந்து வெறுங்காலில் தான் நடந்து வந்துட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வரும்போது ஒரு செப்பலும் ட்ரக்கிங் ஷூவும் போட்டுகிட்டே வந்துடுங்க. இன்கேஸ் ஒன்று டேமேஜ் ஆச்சுன்னா இன்னொன்று கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் பாதுகாப்பு விஷயத்தில் எந்த தவறும் பண்ணிக்காதீங்க. நமக்கு வந்து வெறுங்காலில் நடந்து கொஞ்சம் பழக்கம் இருக்குது, அதனால கொஞ்சம் தாக்கி பிடிக்கலாம். இருந்தாலும் இந்த சின்ன சின்ன கல்லெல்லாம் வந்து குத்துதுங்க. ஏன்னா கண்டிப்பாக குத்தும். பட் அதெல்லாம் கொஞ்சம் முன் அனுபவம் இருக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் வந்து முடிஞ்சளவுக்கு ப்ராப்பரான ட்ரக்கிங் ஷூ வாங்கிக்கிங்க. அது அப்புறம் வந்து செப்பலும் வாங்கிக்கிங்க. ரெண்டும் முடிஞ்சால் கொண்டு வாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம பாத்ரூம் யூஸ் பண்ணுறப்போ அதுக்கெல்லாம் செப்பல் தேவைப்படும். நம்ம ஷூவாக இருந்தால் கழட்டி மாட்டிட்டு இருக்கிறது கஷ்டம். பார்த்து வாங்க. ஓம் நம சிவாய. வணக்கம் மக்களே. இப்போ பாருங்கள், நாம் அந்த காட்டு பகுதி தாண்டிட்டு இந்த லெமன் கிராஸ் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இந்த லெமன் கிராஸ் ஏரியாலாம் கொஞ்சம் வெட்டி விட்டுருக்காங்க. அதுபோக கொஞ்சம் இடத்துக்கு வந்து தீ வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து இதை பார்த்துட்டு யானைகள்லாம் வர ஆரம்பிக்கும் இங்கே இந்த புட்களை சாப்பிட்றதுக்கு. நம்ம பாதுகாப்பு கருதி இந்த அரசாங்கம் இதெல்லாம் வெட்டி விட்டுருக்காங்க. கொஞ்சம் பகுதிக்கு தீ வச்சுருக்காங்க. இது ஒரு நல்ல செயல் தாங்க. பாருங்க, நமக்கு கொஞ்சம் முன் அனுபவம் இருக்கு, அதனால பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் வந்து வரும்போது ஒரு செப்பல், நல்ல ஒரு ட்ரெக்கிங் ஷூ வாங்கிக்கோங்க கண்டிப்பாக. ஓம் நம சிவாய. நம்ம சிவனை வேண்டினோம்னா நமக்கு எந்த கவலையும் இல்லைங்க. சிவனை வேண்டிட்டு நம்ம பாட்டுக்கு சிவன் மேலே பாரத்தை போட்டுட்டு போயிட்டே இருக்கலாங்க. பாருங்க, நம்ம கூட வந்தவங்கெல்லாம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அப்படியே மலைச்சாரல் மாதிரி பனி விழுகுதுங்க. ரொம்ப அருமையாக இருக்குது இயற்கை. நல்லா இருக்குங்க கிளைமேட்டு. காற்று நல்லா விசு விசு விசுன்னு வீசுது. சூப்பராக இருக்குங்க. வணக்கம் மக்களே. பாருங்க, இயற்கை எழில் கொஞ்சம் நமது அகஸ்தியர் மலை. பாருங்க, பசமா தள்ளுதுங்க. காத்து ஆள அப்படியே தள்ளுது. அதுவே கொண்டு போய் விட்டு போல இருக்கு. பண்ணி நினைக்காதீங்க, தள்ளி விட்டுரும். பார்த்து பத்திரமா நடந்து வாங்க. பாருங்க, இவ்வளவு பெரிய பேக். இயற்கையோட வியூ பாருங்க, மலையோட அழகு. ஓம் நம சிவாய. வணக்கம் மக்களே. ஓம் நம சிவாய. மணி இப்போதாங்க கரெக்டாக 9:11. பாருங்க, சூரியன் இப்போதான் நமக்கு தெரிகிறாரு. வெயில் நம்ம மேலே இப்போதான் விழுதுங்க. நிழலே இப்போதாங்க தர மேலே படுது. பாருங்க, நல்லா இருக்குங்க கிளைமேட். இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலைச்சாரல் மாதிரி லேசாக விழுந்துட்டு தாங்க இருக்கு. நல்ல கிளைமேட்டுங்க. இயற்கை ரொம்ப அழகுங்க. இந்த 2 நாள் 3 நாள், கிட்டத்தட்ட 3 நாளுங்க, 2.5 நாள் நல்ல ஃபோன் கால்ஸ் இல்லை, எதுவும் இல்லை. வீட்டுக்கு மட்டும் கூப்பிட்டு பேசினேங்க. மற்றபடி எந்த தொந்தரவும் இல்லை. நம்ம எல்லாத்தையும் மறந்து இயற்கையோட ஒன்றி இந்த 2.5 நாள் வந்து நல்ல ஒரு அனுபவங்க. கண்டிப்பாக ஒரு மன அமைதி இருக்கு.
நமக்கு நல்ல அருள் கொடுத்தாரு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அகஸ்தியருக்கு வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேலி மாதிரி இப்போ போட்டிருக்காங்க லாஸ்ட் 2-3 இயர்ஸா. அதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி இல்லைங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அகஸ்தியர் கிட்டேயே போனாங்க. அகஸ்தியர் பாதத்தை கூட நம்ம ஆசீர்வாதம் வாங்கலாம். என்ன ஆகுதுன்னா மக்கள் எல்லாம் பார்க்க வர பக்தர்கள் மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்றேன் திருநீர் பண்றேன்ட்டு ரொம்ப லேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா எல்லாரும் பின்னாடி வராங்க, எல்லாருமே நம்ம பார்க்கணும். அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல இருந்தா ஓடும். 5 நிமிஷத்துக்கு மேல இருக்கும். அது வந்து அரசாங்கம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளி மாதிரி பாருங்க, காத்து தாங்க நல்லா இருக்கு. ஓகே மக்களே, ஓம் நம சிவாய. இங்கே பாருங்க, இந்த மாதிரி யாரும் எட்ஜஸில் நடந்து போகாதீங்க. இங்கே சென்டர் பகுதிக்கு நடந்து வாங்க படத்தில். ஏன்னா நம்ம கொஞ்சம் கால் ஸ்லிப் ஆச்சுனாலோ இல்லை பேலன்ஸ் கொஞ்சம் தப்புனாலோ கீழே விழுந்துருவோம். அதனால் யாரும் எட்ஜஸ் சைடு போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தடத்தில் வாங்க, ஓரமாக நடக்காதீங்க, பார்த்து மெதுவாக வாங்க. இந்த மாதிரி பகுதிகளில் மட்டும் பாருங்க, அங்கே ஒரு அருவி கொட்டுதுங்க. இந்த மலையோட அதிசயமே அங்கங்கே அருவிகள் இருக்குங்க. ஓரத்தில் போகாதீங்க. நான் செல்ஃபி ஸ்டிக் வச்சு வீடியோ காமிச்சிருக்கேன். இது உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு வேணால் கொஞ்சம் பள்ளமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 அடி கிட்ட இருக்குங்க. கீழே தண்ணி ஓடிட்டுருக்கு ஆறு. அதனால் ஓரத்தில் மட்டும் கால் வைக்காமல் வாங்க, பார்த்து. சப்போர்ட் ஸ்டிக்குமே ஓரத்தில் வச்சு வராதிங்க. நமக்கு எப்பவுமே நேரம் ஒரே மாதிரி இருக்காது, பார்த்து வாங்க. பாருங்க, பாதை எவ்வளோ இறக்கமாக இருக்குங்க. பார்த்து மெதுவாக இறங்கி போங்க. சொல்கிறேன்னா செப்பல் ஷூ ரெண்டுமே வச்சுக்கணும். கேஸ் எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு அதை போட்டுட்டு வாங்க. ஸ்பேர் முதல் கொண்டு ஏதாவது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டைம் நான் வந்து பேக் ஃபஸ்ட் டைம் எனக்கு இது, அதனால் பேகு ட்ரெஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக பிளான் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம மழை எதாவது வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, ஸ்பேர் இருக்கட்டும் அப்படின்ட்டு இது பண்ணிட்டேன். நமக்கு அருவி சத்தம் கேட்குது. நம்ம அருவிக்கிட்ட வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு குளியல் போட்டுட்டு மறுபடியும் இங்கேருந்து கிளம்பிடுவோங்க. நம்மளோட கேங் முன்னாடி போயிட்டாங்க. நான் வந்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு மெதுவாக வந்துட்டு இருக்கேங்க. அப்புறம் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான், கஷ்டத்தை எல்லாம் இது பண்ணியிருக்கோம். அதனால் மக்களை, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த எஃபர்ட்டை பாராட்டோன்னா வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி மக்களே. அருவியை மட்டும் உங்களுக்கு காமிச்சிடலாம். பாருங்க, அங்கே ஒரு கேம்ப் போட்டிருக்காங்க. நமக்கு இங்கே தண்ணி குடிக்கிறதுக்கு பிரச்சனை இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு 2 கிலோமீட்டர் கிட்டே ஒரு நீரோட அருவி ஆறு எல்லாம் ஓடுதுங்க. அதனால் தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் வச்சிட்டிங்கன்னா போதும். 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டிலே உங்களுக்கு போதுங்க. தண்ணி நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கு.
தண்ணி நல்லா சில்லுன்னு இருக்குங்க. தண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்பப்போ லைட்டாக வாயை மட்டும் நினச்சிட்டா போதுங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டா போதும் நடந்து போகிறதுக்கு. பார்த்து வாங்க. நல்லா இருக்குங்க தண்ணி பாருங்க. மீன் நல்லா இருக்குங்க. இது ஒரு சின்ன அருவி. இங்கே பாருங்க மக்களே, எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூ. இந்த மரத்துலேருந்து தான் விழுகுது பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்குது. இதுவும் அந்த மரம் தான், ஆனால் இதில் கம்மியாக தான் இருக்குது பூ. இந்த பூ ரொம்ப அழகாக இருக்குது. இது என்ன மரம், இது என்ன பூன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓம் நம சிவாய. வணக்கம் மக்களே, ஓம் நம சிவாய. ஃபஸ்ட்டு இதை பார்க்குறப்போ நான் வேறு ஏதோ காய் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார், இது 2 முக ருத்ராட்ச அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியல, இப்போ தான் நம்ம கண்ணில் பட்டுச்சு. நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே பார்த்தேன், பட் எனக்கு தெரியாது. இப்போ நம்ம இதை அகஸ்தியமலை ஞாபகார்த்தமாக நம்ம எடுத்து வச்சுக்குவோம். கூட அந்த குளிக்க இருக்கும். இவருதான் தண்ணி சித்தர். வந்துட்டேங்க. இந்த வாட்டம் தெரியுது. ஸோ நம்ம கீழே கேம்புக்கு வந்தாச்சு. ஒரு வழியாக அகஸ்தியர் பயணம் இனிதே நிறைவுற்றது. இனி அடுத்தது எப்போ நம்மளால் அகஸ்தியர் கூப்பிட்றாரோ வந்துடுவோம். ட்ரெயின் வாங்கியிருக்கோம். தண்ணி தானா? ஓகே, பேஸ் கேம்ப்லேருந்து நம்ம கிளம்பிட்டோம். தேன் வாங்கியிருக்கோம், 210 ரூபா பில் போட்டிருந்தாங்க. நம்ம ரிட்டன் இப்போ நடந்து போயிட்டுருக்கோங்க. இங்கேருந்து அந்த பஸ் ஸ்டாப்புக்கு கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் கிட்ட போகணும். யாராவது லிஃப்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும். அகஸ்தியரே ஏதாவது ரெடி பண்ணி கொடுங்க. அகஸ்தியர்கிட்ட வேணுன மாதிரியே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வண்டியில் நம்ம கரெக்டாக நம்ம நல்ல நேரம் அவங்க நிறுத்தி நம்மளெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. வாங்க வாங்க நண்பர்களே, ஏறுங்க, எல்லோரும் வண்டியில் போகலாம். எல்லாம் டயர்ட் ஆகிட்டேங்க, ரொம்பவே டயர்ட் ஆகிட்டோம். வெயிலும் நல்லா வெயிலுங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வெயில் நடந்து வர்றதுக்கு. பட் இப்போ எல்லாமே முடிச்சுட்டு ஜாலியாக கேரளா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் நமக்கு லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. சூப்பருங்க. உட்கார சொன்னாரு. இல்ல இல்ல புஷ்பராஜா ராமகிருஷ்ணன் 2 பேரும் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் யாரோ லிஃப்ட் அப்படின்னாங்க, பிக்கப்னாங்க. ஓகேண்ணா. ஹாய் மக்களே, அகஸ்தியர் பயணம் வெற்றிகரமாக முடிஞ்சது. தாமதமாக கிளம்புனாலும் சீக்கிரமாக வந்துட்டோம். அகஸ்தியர் நமக்கு ஒரு மயில் வாகனத்தை அனுப்பிச்சு விட்டாருங்க. அங்கே போய் நிற்பாங்க, நம்ம போய் இறக்கும் போவோம். அகஸ்தியர் யார், உண்மையில் யார்?
அவர் ஒரு எல்லாத்துலேயும் சிறந்த ஆசான், சிறந்த சித்த மருத்துவர், சிறந்த முனிவருக்கும் மேலங்க அவர். வந்துட்டோம், பக்கம் வந்துட்டோம். சிவபெருமானோட உருவம், அனைத்து கலையிலும் தலை சிறந்தவருங்க அகஸ்தியர். இதுதாங்க முடிவுங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்க. பாய் பாய். ஓம் நம சிவாய. Subscribe my YouTube channel Virak Explores. Like this video, comment and share the video.